எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, இன்றைய தலைப்பாக ஒரு அரசியல் இஷ்யூ. தலைப்பு அமித்ஷாவும் அம்பேத்கரும் ஒரு சாமானியனின் பார்வையில். நான் ஒரு சாமானியன் தானே, அந்த இதில் அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம், உங்கள்கிட்ட கலந்துக்குவோங்கிற மாதிரி ஒரு வக்கீலுங்கிற அடிப்படையில் நான் இதை பேசுகிறேன்னு ஒரு விருப்பப்படுறேன். என்னுடைய நேயர்களாகி நீங்கள் இதை வரவேற்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நேயர்கள் எல்லோரும் என்னுடைய யூடியூப்பை பார்க்குறவங்கள ஒரு 70% சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துடுறீங்க. பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப்னு வரும். அந்த வீடியோ ஓடுறது கீழே வெள்ளையாக இருக்குது, ஒயிட் பார்ட் இருக்கு பாருங்கள், எழுத்தெல்லாம் இருக்கும். அதில் சப்ஸ்கிரைப் சிவப்பு எழுத்தில் இருக்கும். அதை கொஞ்சம் இப்படி அமுக்குனீங்கன்னா கொஞ்சம் நன்றி. அதை கொஞ்சம் செய்யுங்க. இப்போ தலைப்புக்குள்ளே போவோம். ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். அமித்ஷா மக்களவையில் பார்லிமெண்ட்டில் அம்பேத்கரை பற்றி அவதூறாக பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இப்போ நாடு முழுக்க காங்கிரஸ் கட்சி அதன் கூட்டணி கட்சி இந்தியா கூட்டணி எழுப்பிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம கொஞ்சம் அலசி பார்ப்போம். இதில் என்ன குற்றம் இருக்குது, இதில் என்ன நடக்குது அப்படிங்கிற, இதில் என்ன அரசியல் உள்நோக்கங்கள் இருக்குது, இதில் எவ்வளோ பைத்தியகாரத்தனங்கள்லாம் இருக்குது, அரசியல் எப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, சொந்த அரசியல் சுயநல அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்கிறத பாருங்கள். நான் பிஜேபிக்கு ஆதரவாக நான் பேசலை, காங்கிரஸுக்கு ஆதரவாக பேசலை, உண்மையை பேசுகிறேன். ஒரு சாமானியனாக என்ன பேசியிருக்காரு. இப்போ அம்பேத்கர்னு எடுத்துக்கிட்டோம்னா, அம்பேத்கர் ஒரு சட்ட மேதை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் டாக்டர் பட்டம் வாங்கினவர், பாரட்லா லண்டனில் படித்தார். அந்த காலத்திலேயே சட்ட மேதை. அவர் இந்தியில் அரசியமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டியூஷனை அவர் வடிவமைத்தார் என்று எல்லோருக்கும் தெரியும். இப்போ என்னன்னா, அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவர். அதன் பக்கம் தன்னுடைய ஜாதியினால் அவர் இழிவுபடுத்தப்பட்டாரா இல்லை காயப்படுத்தப்பட்டாரா என்னன்னு தெரியல. அவர் பௌத்த மதத்தை போயிட்டார். ஏன்னா அங்கே ஜாதி இல்லாத ஒரே மதம் அதுதான் அப்படின்னு பௌத்த மதத்துக்கு போயிட்டார். அவருடைய விருப்பம் என்னன்னா, அவருடைய கனவு என்னன்னா, இந்தியா முழுக்க ஜாதி பேதமற்ற ஒரு சமுதாயம் அமைய வேண்டும் என்பது அவருடைய கனவாக இருந்தது. அது தன்னை பொறுத்தவரையும் அதை நிறைவேற்றுறதுக்கு முடியுமா தனி மனிதனால அப்படிங்கும்போது, தன்னை பொறுத்தவரை ஒரு பௌத்தத்துக்கு போயிடும், இந்த இந்து மதமே வேணாம், இந்து மதத்தில் 1008 ஜாதி பிரிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் தள்ளிவிட்டார். மற்றபடி அவர் ஒரு சுதந்திர போராட்ட காலத்துக்கு முன்பே அவரும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான். இதில் பார்க்கும்போது இப்போ அந்த அம்பேத்கர் என்ன செய்கிறாங்கன்னா, மற்ற மாநிலங்கள் எப்படின்னு எனக்கு தெரியல, அவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், குஜராத் ஒட்டுநாப்பில் இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சில கட்சிகள் அம்பேத்கர் என்னமோ ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டுமே சொந்தமான தலைவர், எங்கள் இனத்தின் தலைவர் என்பது போல காட்டுகிறார்கள். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போ இவர் கூட, நம்ம நடிகர் விஜய் கூட கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, தமிழக வெற்றி கழகம். அதில் கூட அவர் சொல்கிறார், அம்பேத்கர் எல்லாருக்குமான பொதுவான தலைவர் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். வரவேற்கத்தக்க கருத்து தான். அம்பேத்கர் ஒரு சட்ட மேதை. அவரும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் அவருக்கும் பங்கு இருக்கு. ஆனால் அந்த சட்ட மேதை அப்படிங்கிற அளவில் அப்போ உள்ள அரசியல் தலைவர்கள் நேரு, காந்திஜி, சர்தார் வல்லபாய் படேல் போன்ற பெரும்பெரும், ராஜாஜி, இவங்கெல்லாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சாங்க. இது நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சோன்னா நம்மளுக்கான ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேணும் அப்படின்னு அவர்கிட்ட ஒப்படைச்சாங்க. அவர்கிட்ட ஒப்படைச்சப்ப அவர் இண்டிவிஜுவலாக தானே முன்னின்று எல்லாத்தையும் செஞ்சு இதான் இதை ஏற்றுக்குங்கன்னு சொல்லி இல்லை. கொள்கை அளவில், கான்செப்ட் லெவலில், கருத்தளவில் மற்ற தலைவர்களாக நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கொள்கைகளும் நோக்கங்களும் ஆப்ஜெக்டுகளும் இப்படி இருக்கணுங்கிறத அவங்க ஒரு கைட்லைன்ஸ், ஒரு வழிகாட்டுதல் கொடுத்தாங்க. நேரு என்ன செஞ்சார், அவர் ஒரு யூனிவர்சல் கவர்மெண்ட், அவர் உலகத்துக்கே ஒரே கவர்மெண்ட் வேணும்னவர் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. பல தலைவர்கள் என்ன பண்ணாங்க, மாநில வாரியான ஒரு உரிமைகள்லாம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ இதுக்கு எந்த மாதிரி சிஸ்டத்தில் கொண்டு வர்றது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின்னா, அவர் புதுசாக ஒன்றும்
இன்வென்ட் பண்ணி கண்டுபிடிச்சி புதுசாக ஒன்றும் வகுத்தில்லை. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன் இது போன்ற ஜனநாயக நாடுகளில் அமெரிக்கா ஜனநாயக நாடு, ஆஸ்திரேலியா ஜனநாயக நாடு, இங்கிலாந்து வந்து ஜனநாயக நாடு கிடையாது, அது மன்னராட்சி. இருந்தாலும் ஜனநாயகத்தை உலகத்திற்கே முன்னோடியாக வைத்தது, அதாவது அடிகோலியது அந்த நாடு தான். ஜனநாயகம், பார்லிமெண்ட்டு, பிரதமர் அவர் கையில் தான் பவர். மன்னர் வந்து ரப்பர் ஸ்டாம்ப் தான். இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு பவர் உண்டு, நம்ம ஜனாதிபதி மாதிரி. அந்த மன்னராட்சியை மட்டும் அவங்க இன்னும் எடுத்துக்கல. இந்த நேம் ஆஃப் ராயல் கிங் தான் அவங்க எல்லாமே ஆட்சியை நடத்துகிறாங்க. பிரதம மந்திரி தான், அரசர் தான். இருந்தாலும் அங்கே வந்து உண்மையான ஆட்சி அதிகாரம் பிரதமர்கிட்ட இருக்குது. இது ஒரு சிஸ்டம், யூனிவர்சல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அது ஃபெடரல், அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஃபெடரல், கூட்டாட்சி முறை, கூட்டாட்சி தத்துவம். நம்ம தந்தை பெரியார்லேருந்து இது அறிஞர் அண்ணாலேருந்து திராவிடத்தின் திமுக முன்னோடிகளெல்லாம் கூட்டாட்சி தத்துவம், முரசொலி மாறன் கூட்டாட்சி தத்துவத்துக்கு பெரிய மாநில சுயாட்சி, அப்புறம் கூட்டாட்சி தத்துவம்லாம் புஸ்தகமே எழுதியிருக்காரு. ஃபெடரல் டைப்பில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சாங்க. ஆஸ்திரேலியாவில் வந்து அப்படி இல்லை, அமெரிக்கா மாதிரி ஃபெடரல் டைப் இல்லை, அது கொஞ்சம் வித்தியாசமான ஃபெடரல் டைப். அப்போ அம்பேத்கர் பார்த்துட்டு அமெரிக்கா கான்ஸ்டியூஷனையும் ஸ்டடி பண்ணுறாரு, பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனை ஸ்டடி பண்ணுறாரு, இன்னும் பல்வேறு நாடுகளுடைய கான்ஸ்டியூஷனை ஸ்டடி பண்ணுறாரு. பார்த்துட்டு நம்ம இந்தியாவுக்கு எது பொருத்தமாக இருக்கும்னு பல தலைவர்களை, ஏன்னா காந்திஜியும் பாரட்லா, நேரு பாரட்லா, என்ன பல பெரும் தலைவர்களெல்லாம் வந்து லா படித்தவங்க, சட்ட மேதைகள் தான். அவங்கள்ட்டலாம் கன்சல்ட் பண்ணுறாரு, எப்படி வச்சுக்கலாம் நம்ம இதை அப்படின்னு. சரி, ஆஸ்திரேலியா மாதிரி இருக்கலாமான்னு. கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா மாதிரி வச்சுக்குவோம். யூனிவர்சலையும் கலந்து ஃபெடரலையும் கலந்து ஒரு மாதிரியான ஒரு அமைப்பாக ஒன்று கொண்டு வருவோம், ஒரு கலவை, ஒரு அமால்கமேஷன், அப்படி ஒரு புதுமையான கலமையாக கொண்டு வருவோம்னு சொல்லி வடிவமைக்காரர்கள். அப்படி ஒரு கான்செப்டை, ஒரு கொள்கையை, ஆப்ஜெக்டை நிர்ணயம் பண்ணாங்க. அந்த ஆப்ஜெக்டை எப்படிலாம் வடிவமைக்கிறது அப்படிங்கிறது இவங்க கொடுத்துட்டாங்க. இப்படி இருக்கணும், ஒரு ப்ராஜெக்ட் இப்படி இருக்கணுங்கிறத சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் கலந்து தான் செஞ்சார். அதுக்கப்புறம் அதோட வாசகங்கள், போக்குவரத்து எழுதுனது, சிற்பி மாதிரி செதுக்குனது அவர். ஆக அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி என்று சொல்வதில் தவறே எதுவும் இல்லை. அப்படிப்பட்டவர் இன்றைக்கு அவர் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்ததுனால, எங்கள் தாழ்த்தப்பட்ட இனத்திலிருந்து ஒருவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே எடுத்திருக்கிறாரு, சட்ட மேதை என்று சொல்லி பெருமைப்பட்டு கொள்வதில் தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கு உண்டான உரிமை, அடிப்படை உரிமை, அதை தவறியதும் என்று சொல்லவில்லை. இருந்தாலும் அவர் எங்களுக்கு மட்டுமே உள்ள தலைவர் அப்படிங்கிற மாதிரி உரிமை கொண்டாடுறதுங்கிறது சரியான போக்கு அல்ல. ஏனென்றால் அவர் பௌத்த மதத்தை தள்ளிட்டாங்க, இங்கே தாழ்த்தப்பட்டவங்க பௌத்த மதத்தை தள்ளிட்டாங்களா சொல்லுங்கள்? கிடையாது. இன்றைக்கு அந்த காலத்தில் அவர் பாரட்லா படித்தப்போ வெள்ளைக்கார ஆட்சி, அப்போ தீண்டாமை ஒழிப்பு சட்டமோ ரிசர்வேஷன் கோட்டாவோ கிடையாது. அந்த காலத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர், ஒரு தலித் இனத்தை சேர்ந்தவர் பாரட்லா வரையும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. எந்த கோட்டாலும் இல்லை, அவருடைய சொந்த நாலேஜ், அறிவாலையும் திறமையாலையும் மேலே போனார். கோட்டா இல்லாத காலத்தில். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட இனமாக இருந்தாலும் சரிதான், உயர்ந்த இனமாக இருந்தாலும், பிசியாக இருந்தாலும் சரிதான், ஒருவனுக்கு அடிப்படை திறமையும் முயற்சியும் இருக்குமானால் அவன் எந்த கோட்டாவுடைய தயவு இல்லாமலே அவன் மேலே வர முடியும். இருந்தாலும் எல்லாருக்கும் இது சாத்தியம் இல்லைன்றதுனால இந்திய அரசியல் சட்டம் வைக்கும்போது தலித் மக்களுக்குன்னு ஒரு கோட்டா, ரிசர்வேஷன் வைக்கணுங்கிற ஒரு அமைப்பை கொண்டு வந்தாங்க. அந்த ரிசர்வேஷன் அமைப்பு 20 வருடங்களுக்கு மட்டும்தான். 20 வருடங்களுக்கு அப்புறம் அதை கேன்சல் பண்ணிடணும்னு ஒரு அப்போயே அந்த ஒரு இது இருந்தது, விதிமுறை இருந்தது. அப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறமா அப்புறம் நீட்டிச்சுக்கிட்டே போனாங்க. இப்போ அது பர்மனெண்ட்டுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது பர்மனெண்ட்டாக இருந்தாலும் எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை, இருந்துட்டு போட்டோம், நல்லா இருக்கட்டும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்திலிருந்து மேலே வந்தவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் பெருமைப்படக்கூடியதில் வந்து தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்காக அவர் பாடுபட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால் அதில் ஒன்றும் அதிசயம் இல்லை. தன் இனத்தின் மக்களின் விடுதலைக்காக, தன் இனத்து மக்களின் நன்மைக்காக அந்த இனத்தைச் சேர்ந்த ஒரு தலைவன் பாடுபடுவது என்பது இயற்கை, அதில் ஒன்றும் அதிசயம் இல்லை. ஆனால் அந்த இனத்தைச் சேராத முற்போக்கு ஜாதி என்று சொல்லக்கூடிய பிராமணர்கள் தலித்துகளுக்காக குரல் கொடுத்துருக்காங்களே, அவங்களையே நீங்கள் எடுத்து கொண்டாட மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு நான் கேட்குறேன், தீண்டாமை ஒழிப்பு அப்படின்னு வரும் பொழுது
அன்டச்சபிலிட்டி அதை சட்டமாக கொண்டு வந்தவர் காந்திஜி. அவர் வைசியர், அவர் தலித் இனத்தைச் சேர்ந்தவர் அல்ல, தலித்துக்காக சேரிகளில் சென்று பாடுபட்டவர். அதற்கு முன்னோடி கோயிலுக்குள்ள ஒரு தலித் மக்களை உள்ள விடணும்னு சொல்லி போராடி அதில் ஓரளவுக்கு வெற்றியும் கண்டவர் ராமானுஜர் என்ற ஐயங்கார். 900 வருடங்களுக்கு முன்பு 2ஆம் குலோத்துங்க சோழனுக்கு அப்புறம் வந்தவர். வெள்ளைக்காரன்லாம் இல்லைங்க. அப்போவே போராட்டம் எவ்வளவு கடுமையாக இருந்திருக்கும். அப்போ அவங்க குடும்பத்தையே ஜாதி பிரசிடம் பண்ணுற மாதிரி விலக்கி வச்சாங்க. அதுக்கும் மனுஷன் பயப்படல. முதலில் தலித்துகளுக்காக, தலித்துகள் உரிமைக்காக குரல் கொடுத்தவர் ஐயங்கார் இனத்தைச் சேர்ந்த ராமானுஜர். அம்பேத்கர் படத்தை நீங்கள் வச்சு மரியாதை பண்ணுவது பக்கத்தில் ராமானுஜரையே மறந்துட்டீங்க. ராமானுஜரையும் கும்பிடுங்க. ஏன்னா அவர் முற்போக்கு, அதாவது உயர் ஜாதியில் சேர்ந்தவர் தலித்துக்காக பாடுபடுறார். அதுதான் போற்ற தகுந்தது. அது இயற்கைக்கு விரோதமானது. எல்லாம் அவன் ஜாதிக்கு மேலே தான் இருப்பான் அந்த காலத்தில். அப்போ ராமானுஜர், அப்புறம் காந்திஜி தன்னின மக்களுக்காக மட்டும் இல்லை, தலித்துகளுக்காக மட்டும் இல்லை, நாடு விட்டு நாடு போய் கிழக்கு ஆப்பிரிக்காவில் இனவெறியை எதிர்த்து போடைய அந்த மக்கள், அந்த நீக்ரோ மக்களுக்காக போராடியவர். சொல்லுங்க. அப்போது ஏதோ தலித்துக்காக அம்பேத்கர் மட்டும்தான் பாடுபட்டார், அவர் எங்கள் தலைவர்னு தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது தப்பு இல்லை, பண்ணுங்க. ஆனால் அவரை அவமதிச்சிட்டாரு அப்படின்னு இப்போ சொல்லிக்கிட்டு இது ஒரு அரசியல் ஆக்குறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்கும் பொழுது எனக்கு வருந்தத்தக்க செய்தி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பிஜேபி மேலே குற்றம் சொல்கிறாங்க, அமித்ஷா மேலே. அவர் என்ன பேசினார், என்ன அந்த இஷ்யூ, வாட் இஸ் த கரெக்ட் ஃபேக்ட் இன் இஷ்யூ, அதை டிஸ்கஸ் பண்ணணும், அதை அலசணும். ஒரு வக்கீலாக இருந்து அலசணும், ஒரு நீதிபதியாக இருந்து அலசணும். ஒரு சாமானியனுக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட் கெப்பாசிட்டி வரணுங்கிறதுக்காக தான் பேசுகிறேன். என்ன பேசிட்டார், அதை யாராச்சும் பேசுகிறாங்களா? அவமதிச்சிட்டார், வாபஸ் வாங்க, மந்திரி பதவியை வாபஸ் வாங்க. இவங்க வாங்கிடுவாங்களா? சொல்லுங்கள். வாபஸ் வாங்க சொல்கிறவங்களுக்கு எத்தனை தவறு பண்ணாங்க, அப்போ வாங்கினாங்களா? வாபஸ் வாங்க. இதை கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு அரசியல் அமைப்பு கட்சிகளும் சோசியல் நிறுவனங்களும் தாங்களும் இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்வதற்காக கொடி பிடிச்சிக்கிட்டு அலைகிறாங்களே ஒழிய சாமானிய மக்களுக்கு இதில் ஆர்வமே இல்லை என்பதுதான் உண்மையான கருத்து. என்ன பேசினார்னு பார்ப்போமா? ஃபேக்டின் இஷ்யூக்கு வருமா? மேடையில் பேசியிருக்கிறார், இது பார்லிமெண்ட்டில். இன்றைக்கு அம்பேத்கர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொல்வதற்கு பதிலாக அவர்கள் இறைவன் நாமத்தை ஜெபித்தால் சொர்க்கத்திலாவது இடம் கிடைக்கும் என்று பேசினாராம். இதில் ஒரு டெஃபமேஷன், அவரை அவமதிச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு கோர்ட்டுக்கு போக, கிரிமினல் டெஃபமேஷன், ஐபிசி படிப்பாருங்க. இப்போ தான் ஐபிசி இல்லைன்னா பாரதிய சிக்ஷா ஆக்ஷன் வயல் நுழையாது சொல்கிறாங்களே, நம்ம ஐபிசின்னே சொல்லுவோம். அதில் தண்டனைக்குரிய குற்றமாக டெஃபமேஷன் விளக்கத்தை பாருங்கள், அதோட இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள், அதில் இது வருமா? இவர் பேச்சு சரி, லா ஆஃப் டார்ட்ஸ் வாங்க, சிவில் காம்பன்சேஷன், டெஃபமேஷன், அதுலேயும் பாருங்கள். அந்த டெஃபமேஷனில் அவமதிப்புங்கிற அர்த்தத்துக்குண்டான அதுக்குண்டான இலக்கணங்களில், அதுக்குண்டான தன்மாத்திரைகளில் இவர் பேசுனது அடங்குமா? ஒரு லாயராக கேட்குறேன், என்னுடைய சக லாயர்களையும். ஐயா அவர் என்ன சொன்னார்? அம்பேத்கர் என்று சொல்லி கொண்டிருப்பதை விட இறைவனை சொன்னீங்கன்னா நீங்கள் மேலே போகலாம். ஏன்னா அதை நம்ம பார்க்குற வியூ இருக்குது. ஏன்டா அம்பேத்கர் பேச்சு இது பண்ண, அவர் ஏன்டா பெருசாக கிழிச்சு விட்டார் அப்படின்னு சொன்னால் அது அவமதிக்கிற மாதிரி. அம்பேத்கர்னு இப்போ அவ்வளோ தூரம் பண்ணுறியே, அவருக்குடைய கொள்கைகளை நீங்கள் கடைப்பிடிச்சிங்களா? அம்பேத்கர்னு சொல்லிக்கிட்டு தூக்கிக்கிட்டு அலையிறீங்களடா, அவர் கொள்கையை நீங்கள் கடைப்பிடிச்சிங்களா? பௌத்த மதத்துக்கு வாங்க, எல்லாரும் ஜாதி மத சமுதாயத்துக்காக போராடுங்க. ஜாதி மத சமுதாயம் என்ன, அவர் எந்த கோட்டம் இல்லாதப்பவே அவர் மேலே வந்தார். இன்றைக்கி நீங்கள் வந்து பிராந்திய கட்சிகள், மாநில கட்சிகள் என்ன பண்ணுது? ஜாதியை தானே தூக்கி பிடிச்சிட்டு அலையுது, ஜாதி அடிப்படையில் தானே ஓட்டு கேட்குறீங்க. நான் கேட்குறேன், கமலஹாசன் சொன்ன மாதிரி எந்த ஒரு பள்ளிக்கூடத்துலையும் சரி, எந்த ஒரு அரசு நிறுவனங்களையும் சரி, ஜாதிங்கிற காலத்தையே ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும், ஜாதி அதை எடுத்துரு. ஏன் எடுக்கல? அம்பேத்கர் அதை தானே விரும்பினார். சமநீதி, சாதி பேதமற்ற சமுதாயம், அதுதானே விரும்பினார். அம்பேத்கர் இல்லை, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா? அப்படி என்று அவர் கேட்டதாக ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? உண்மையான தாற்பயம் தான். அம்பேத்கர் இருக்கீங்களா? என்னையா அம்பேத்கர் இதை நீங்கள் என்ன பெருசாக பண்ணிவிட்டீங்க? உங்களுக்கு மட்டும் ஒரு சொந்தமா?
அவர் எல்லாருக்கும் பொதுவான தலைவர் தான். எங்களுக்கு தான் தெரியும், நாங்களும் தான் மதிக்கிறோம் அவரை. என்னமோ நீங்கள் மதிக்கிறதுனால நாங்கள் மதிக்காதுன்னு ஆகிடுமா? ஒருத்தர் கை அம்பேத்கர் சிலை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அதை தூக்கி பிடிக்காதுன்னு அவமதிக்கிறான் என்று ஆகுமா? சொல்லுங்கள். இதுதான் அதில் டெஃபமேஷனில் எப்படி அது ஒரு அவமதிப்புன்னு வரும் சொல்லுங்கள். இதை எடுத்து பேசுறதுக்கு பிஜேபியில் ஆளே இல்லை. ஒன்று சொல்கிறேன், பிஜேபியில் ஒரு பெரிய ட்ராபேக் என்ன, மோடியிலேருந்து சொல்கிறேன், மோடி அப்படின்னு அப்படி தான் பேசுவார். ஒழிய சரக்கு ஒன்று இருக்காது. ஒரு ஆரட்டரியா, ஒரு கலையா அப்படி அழகா அப்படி பேசுறதுக்கு பிஜேபியில் ஆளே கிடையாதுங்க. சரியான பதிலடி கொடுக்கறதுக்கு சொற்பொழிவு ஒரு பேச்சாற்றல் மிக்க தலைவர்களோ யாருமே கிடையாது பிஜேபியில். இன்றைய அது ஒரு பெரிய குறை. இன்றைக்கி காங்கிரஸ் எடுத்துக்கிட்டு பெருசாக அழகிறாங்க, அம்பேத்கர் அமைச்சிட்டாங்க. இவங்க இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்களே, அப்போ அம்பேத்கருக்கு என்ன பண்ணிவிட்டாங்க சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள். அவர் வந்தார், கொடுத்தாரு, ஒரு சட்ட மேதை கொடுத்தாங்க, எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இந்தாங்கப்பான்னு ஒப்படைச்சிட்டு போயிட்டார். இப்போ அம்பேத்கரை அமித்ஷா பேசுனது தப்பு, அவமதிப்புன்னா அதை விட அவமதிப்புன்னு சொல்லட்டுமா? ஒருத்தர் பேசியிருக்கார், ஒரு தலைவர் இல்லை, அவர் தலைவர் மாதிரி மதிக்கப்படுகிற ஒரு சினிமாத்துறை சேர்ந்தவர், பேர் வேண்டாம். முதல்ல சிஸ்டமே சரியில்லை, சிஸ்டம் மாறணும்னார். இங்கே ஊழலும் இதுவும் நடக்குது, அரசியலுக்கு நான் வரணும்னா வரல, முதல்ல சிஸ்டம் மாறணும், இந்த சிஸ்டமே சரியில்லைன்னார். எந்த சிஸ்டம்? நமது அரசியலமைப்பு சிஸ்டம், அரசாங்க சிஸ்டம், இந்த மெஷின், கவர்மெண்ட் மெஷின், எந்திரம், அரசு எந்திரம் சரியில்லை, அது இயங்குற சிஸ்டமே சரியில்லைன்னு. அப்போ சரியில்லைன்னு அர்த்தம் எந்த சிஸ்டம் இப்படி இறங்குது? பேசிக்னா அடிப்படை என்ன? அம்பேத்கர் கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் தானே, அதானே அதனோட அடிப்படையில் தான் எல்லா சிஸ்டமும் இயங்குது. அப்போ அம்பேத்கர் கொடுத்த சிஸ்டமே தப்பு அப்படின்னு சொல்லி அவர் தவறு செய்து விட்டார்னு சொல்கிறாருல, அப்படி எடுத்துக்கலாம்ல. அப்போ அது அவமதிப்பு தானே. அப்போ யாராச்சும் குரல் கொடுத்தீங்களா? எப்படி சிஸ்டம் தப்புன்னு சொல்லுவேன்? சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறவன் தப்பு. சிஸ்டம் நல்லா தான் இருக்குது, எங்கள் அம்பேத்கர் கொடுத்தது நல்லா தான் இருக்குது, அதில் எந்த தப்பு இல்லை, எந்த ஓட்டையும் இல்லையா? சிஸ்டம் தப்புங்கிற, சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டு ஆள்றவன் தப்பு அப்படின்னு பேசியா நீ யாராச்சும் குரல் கொடுத்தீங்களா சொல்லுங்கள். அது அவமதிப்புன்னு எடுத்துக்கலாம் ஓரளவில், மறைமுகமான அவமதிப்புன்னு. ஆனால் அமித்ஷா பேசுறது எந்த இடத்துல அவமதிப்பு? அம்பேத்கருங்கிறீங்களாப்பா, என்னப்பா அது கடவுள் பேரான்னு சொல்லிட்டு புண்ணியத்தை அடைஞ்சிட்டு போங்கடா. நீங்கள் அம்பேத்கர் சொல்லி எந்த புண்ணியமும் இல்லைடா. ஏன்னா நீங்களே அம்பேத்கரோட கொள்கை வெறும் வாயால் தான் பேசுங்களே, அவரோட கொள்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அதானே உண்மை? சொல்லுங்கள். சக்கரைனா நீங்கள் இனிச்சிருமா? பேப்பரில் எழுதி கொடுத்தா இனிச்சிருமா? வாயில் போட்டால் தானே. இப்போ எங்கள் பையன் இருக்கான், அப்பா எங்கள் அப்பா போல் யாரும் இல்லை, எங்கள் அப்பா அப்படின்னு இருக்கான். ஆனால் என்னுடைய நற்குணங்களையோ என்னுடைய வழிகாட்டுதலை அவன் ஃபாலோவே பண்ணலை. பேசுகிறான், எங்கள் அப்பா உயிரோடு வாழ்ந்த காலத்திலே, அவர் வக்கீலாக இருந்த காலத்தில் அப்படி கேஸ் நடத்துவார், இப்படி நடத்துவார், அப்படி பேசுவார், குடும்பத்தில் அப்படி இருப்பார்னு என்னை பெருமைப்பட பேசுகிறான்னு வச்சுக்குவோம். ஆனால் அவன் அது மாதிரி நடந்துக்கல, அப்பனை போல் நடந்துக்கல அப்படின்னா. ஆமாம், அப்பன்னு சொல்லியிருக்கான், அவன் அப்பனை அப்படி நடந்துக்கிறானா? ஒரு அப்பங்கிறான். இதுக்கு பேசாமல் 2 சாமி பேரை சொல்லிட்டு போடா, புண்ணியமாச்சும் கிடைக்கும், ராமான்ற புண்ணியனாச்சும் கிடைக்கும், அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்படி தானே அர்த்தம்? சாமானியமாக சிம்பிளாக விளக்கியிருக்கேன் உதாரணத்தோடு. இதைத்தான் அவர் சொன்னார். இதை எடுத்து பேச பிஜேபியில் யாரும் அக்கறை எடுத்துக்கல. அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எஸ்எஃப்ஐ மாணவர்கள் அமைப்பில் எஸ்எஃப்ஐ கொடி தூக்கிட்டு நிற்கிறாங்க, கட்சி நீக்கிட்டு இருக்கு, என்ன ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னையா அதில் அரசியல் இருக்குது? நாட்டுக்காக போராட வேண்டியது என்ன? இப்போ காங்கிரஸுக்கு போராடுறதுக்கு எந்த பாயிண்ட் இல்லை, பிஜேபிகிட்ட குற்றம் கண்டுபிடிச்சி பண்ணுறதுக்கு ஒன்றும் பாயிண்ட் ஆப்பில்லை. ஏதாச்சும் ஒரு வரட்டு கட்சியை தூக்கிட்டு அலைகிறாங்க. காங்கிரஸ் இப்படி இருந்தால் மறுபடியும் ஆட்சியை பிடிக்க முடியாதுங்க. இன்றைக்கி சொல்கிறேன், காங்கிரஸ் மறுபடியும் மத்திய அரசியலத்தில் உட்காரணும்னு சொன்னால் ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள மாநில பிரச்சனைகளை கையில் எடுக்க வேண்டும். அதில் அந்தந்த மாநிலத்தினுடைய காங்கிரஸ் தலைவர்கள் அந்தந்த மாநிலத்தின் பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடினாங்கன்னா அந்தந்த மாநிலத்தில் கட்சி வளரும். அப்போ அந்தந்த மாநிலத்தில் வளரும்போது யூனிவர்சலாக வரும்பொழுது, அரசியல் சாப்பிட்ட யூனிவர்சலும் இருக்குது, ஃபெடரல் கலந்தது தான். அப்போ வரும்பொழுது எல்லா இடத்துலேருந்து ஒரு ஒட்டுமொத்த ஓட்டு வங்கி அவர்களுக்கு உருவாகும். இப்போ தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர் என்ன பண்ணுவோம்? காவிரி நீர் பிரச்சனை எடுத்துக்கணும், முல்லை பெரியார் பிரச்சனை எடுத்துக்கணும், மின்சார பற்றாக்குறை பிரச்சனை எடுத்துக்கணும். எவ்வளவு இருக்குது சொல்லுங்கள்? எவ்வளோ திட்டம். இன்றைக்கி இப்போ புதுசாக இப்போ டங்ஸ்டன் பிரச்சனைங்கிறாங்க, சுரங்கன்றாங்க. அதை மாதிரி அதுக்கு யாராச்சும் குரல் கொடுக்குறாங்க காங்கிரஸில்?
அவங்க போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் கடந்துட்டு போகுது. இப்போ இதில் சட்டத்தை திருத்தினாங்க, எல்லாம் சமஸ்கிருதமாக ஆக்குனாங்க பேரெல்லாம். குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய தண்டனை சட்டம் ஆக்குனாங்க. அதுக்கு வக்கீல்கள் போராடினாங்க. எந்த அரசியல் கட்சியாச்சும் இந்த மாதிரி இப்போ இந்த அம்பேத்கருக்காக வந்து மூளைக்கு மூளை நின்றுட்டு போராடுற மாதிரி போராடுறாங்களா? சொல்லுங்கள். இந்திய தண்டனை சட்டங்கிறது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. பாரதிய சிக்ஷா புக்ஸான்னு சொல்லி சமஸ்கிருதத்தில் வச்சிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? அதுக்கு அப்போ என்ன பண்ணணும்? எல்லாம் ஒரு ஆள் அனுப்பி, சமஸ்கிருத பண்டிதர் அனுப்பி ஒவ்வொரு பாருக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும். அதுக்கு போராடினீங்களா? கோர்ட்டு கட்டணம், நீதிமன்ற கட்டணம் வெள்ளைக்காரன் வசூலிக்க சொன்னது. இப்போ சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆகுது. இன்னும் நீதி வழங்க அரசாங்கம் காசு வாங்குது. அதுக்கு போராடுறீங்களா? நாட்டில் போராடுறதுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கியா காங்கிரஸ்? நீ மக்கள் மத்தியில் உன் மனசில் இடம் பிடிச்சி நீ வளரணும்னா மக்கள் பிரச்சனை எடுத்து போராடு. இந்த மாதிரி சும்மா டம்மி பீஸ் மாதிரி உள்ள இந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டு போராடாதீங்க. அம்பேத்கருக்கு போராடினா நீங்கள் அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுற அம்பேத்கர் தலித் இனத்தை சேர்ந்து அத்தனை தலித்தும் உனக்கு ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு கிராமத்துக்கு போங்க, ஆதிதிராவிடத்தில் எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை தெரியும்னு சொல்லுங்கள். இன்னைக்கு டிஎம்கேலையும் ஏடிஎம்கேலையும் இருக்கிறது அவங்க தான் மெயின் உறுப்பினராகவும் ஓட்டு போடுறதும். ஆக காங்கிரஸ் கட்சியை வளர்த்துக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லி எல்லாம் டப்பா காலி தான் மேலே இருக்குது. டாப்பு இல்லாது டாப்பில் இருக்குது, பாட்டத்தில் கிடக்கு. என்ன பண்ணுறது? அதனால் இதெல்லாம் ஒரு வக்கீலாக இருந்து கேட்குறேன், டெஃபமேஷனில் வருமா இது? நீங்களும் சிந்திச்சு, என் சக வக்கீலும் சிந்திச்சு பாருங்கள். பேசுனது ஒன்றே ஒன்று தான், திருப்பும் அதை ரிப்பீட் பண்ணுறேன். அம்பேத்கர் 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 என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களே, அதுக்கு கடவுள் பேரை சொன்னாச்சும் புண்ணியம் கிடைக்கும். நீங்கள் அம்பேத்கர் பேரை சொல்லி ஒன்றும் உங்களுக்கு ஒரு பயனும் இல்லை. ஏன்னா நீங்கள் அதை சொல்கிறதுக்கே உங்களுக்கு யோக்கியதை இல்லை அப்படிங்கிறதனுடைய உள்ளர்த்தம் தான் அதுன்னு அது விளக்கம் கொடுத்தா என்ன செய்வீங்க? அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதை விட கடவுளுக்கு சொல்வதை விட அம்பேத்கர் கடவுளை விட தாழ்ந்தவர் அப்படின்னா அவரே புத்தரை ஏற்றுக்கிட்டாரே, புத்தரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கிட்டாரே. அப்போ புத்தருக்கு கீழே தான் அம்பேத்கர்னு சொன்னால் அவமதிக்கிறதா? சொல்லுங்கள், என்னங்க அது என்று கூறிக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆக இதுபோல் எப்படியெல்லாம் அரசியல் பண்ணுறாங்க பாருங்கள். இதெல்லாம் பார்க்க வைத்தறிச்சலாக இருக்குது, வைத்தறிச்சல் குத்து. சரி நண்பர்களே, நான் பேசியதில் யாரும் மனசும் புண்பட்டிருக்காது. நான் சாமானியனாகத்தான் பேசினேன், கட்சி அடிப்படையில் பேசவில்லை. ஒரு சாமானியின் மனதில் நான் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சாமானியன் மட்டும் இல்லாமல் ஒரு வழக்கறிஞர், ஒரு சேனல் வச்சு நடத்துகிறேன். என்னுடைய கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன், வேறொன்றும் இல்லை. நன்றி.